26ல் தம்பி முதலமைச்சர் பேசுங்க. 26ல் முதலமைச்சர். அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிடுவேன். நீ உங்கூட வந்தா என்னைக்கு ஆயிருது? உனக்கு முறவாசல் தான் செய்ய முடியும், முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த காதில் ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதில் இந்த குலோப் ஜாமீன், அது ஐஸ்கிரீமு எல்லாம் லிட்டர் கணக்காக வச்சு ஏற்றுறது. காலையில் என்ன ரைடு, அங்கே கூட்டணி பேச்சு. காலையில் இந்த சின்னங்கட்டை அவனுக்கு கொடுக்குறது, அந்த சின்னங்கட்டை இவனுக்கு கொடுக்குறது, அப்புறம் கூட்டணி பேசுறது. நானும் படிக்க வச்ச வாத்தியார்ட்ட கூட இப்படி கை கட்டி உட்கார்ந்ததில்லை. சரிப்பா சரிப்பா. அப்புறம் சின்னத்தை கொடுத்தோம்னா இந்நேரம் களத்தில் இறங்கி பாதி தொகுதி சுற்றிருப்பான் சீமா. அதனால நீ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ற. அது ஒன்றும் இல்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அதுவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. ஒரு நொடியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீ கூலிக்கு வேலை செய்யறவன், என் பிள்ளை எல்லாம் கொள்கைக்கு வேலை செய்யறவன். எல்லா நாட்டு இராணுவத்திலையும் சம்பளத்துக்கு சண்டை போடுவான். என் தலைவன் இராணுவத்தில் சத்தியத்துக்கு சண்டை போட்டவன், லட்சியத்துக்கு சண்டை போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்கள். இதெல்லாம் தைரியமா நின்று நீங்க வேலை செய்யுங்க, நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. உங்களெல்லாம் எதுக்கு இந்த இதெல்லாம் புதுசாக இருக்குது. சில பேர் நீங்கள் புதுசு, காளியம்மாலாம் ஒரு தேர்தலை எதிர்கொண்டுட்டாங்க. சில பேர் இதுக்கு முன்னாடி எதிர்கொண்டுருக்குறாங்க. என் தம்பி கார்த்திகெல்லாம் முன்னாடி எதிர்கொண்டுருக்காங்க. தம்பி களஞ்சியம்லாம் பல முறை அரசியல் தளத்தில் இருந்தாலும் தேர்தல் களத்தில் புதுசு. ஒன்றும் கிடையாது. பெரியார் சொல்கிறார்ல, முதலாக ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும்டா, 2-3 தடவை போயிட்டீங்கன்னா அப்புறம் உதுத்து போயிரும்டா அப்படின்னு. அது மாதிரி இது போகும்போது 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு போகும்போது என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்க. அவ்வளோதான். அங்கே 4 நண்பங்க கிடைச்சிட்டாங்க, ஆசிரியர்லாம் நல்லா பேசிட்டாங்கன்னா அப்புறம் ஜாலி. அது மாதிரி தான் இது. போய் அந்த பாவப்பட்ட மக்களை பாருங்க, அவனை பாருங்க. அவனை அப்படியே விட்டு எப்படி போவீங்க? அவனுக்கு வேலை செய்யணும். அவன் கூட பிறந்துட்டே, நீ அவனை விட்டு போக முடியாது. நீ அவனுக்கு தெரியாது, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். 75 வயசு பெரியவர்கள், 80 வயசு பெரியவர்கள் நான் பேசிட்டதுக்கு அப்புறம் நீ பேசினதுக்கு பிறகுதாப்பா நாங்கள்லாம் தமிழர்கள்னே தெரிய வருதுன்ற உண்மையிலே சொல்ற அப்படி.